தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐசியு வார்டு அருகே எலிகள் அங்கும் இங்கும் ஓடுவது போன்ற வீடியோ மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கேள்விக்குறியாக்கும் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எலிகள் அங்கும் இங்கும் ஓடும் இந்த இடம் ஒதுக்குப்புறமான பகுதி கிடையாது. அரசு மருத்துவமனையை நாடி வரும் ஏழை எளிய மக்களின் உயிர்காக்கும் ஐசியு பிரிவின் வெளியேதான் எலிகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் மருத்துவம் பார்த்து செல்லும் முக்கிய மையமாக விளங்குகிறது. தருமபுரி மட்டுமின்றி கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை என பல மாவட்ட மக்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு வழங்கும் இடமாக விளங்கும் இந்த மருத்துவமனையில் தற்போது ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. உயிர்காக்கும் தீவிர சிகிச்சை பிரிவான ஐசியு வார்டு அருகே எலிகள் அங்கும் இங்கும் ஓடி திரியும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இரவு நேரங்களில் உறவினர்கள் ஓய்வெடுக்கும் இடங்களில் சர்வசாதாரணமாய் உலாவரும் இந்த எலிகள் சில நேரங்களில் ஐசியு வார்டுக்குள்ளேயும் நுழைவதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று இரவு நோயாளி ஒருவரின் உறவினர் இந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடிக்க அது இப்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. எலிகள் நடமாட்டம் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் எந்த பலனும் இல்லை என குமுறுகின்றனர் நோயாளிகள். முக்கிய சிகிச்சை பிரிவிலேயே இத்தகைய சுகாதார சீர்கேடு நிலவுவது நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்புகிறது. அண்மையில் திருச்சி மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி ஒருவரின் காலை எலி ஒன்று கடித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே தற்போது தருமபுரி அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் பிரிவான ஐசியு வார்டில் எலிகள் சர்வசாதாரணமாக உலா வருவது நோயாளிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு எலி தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக ஐசியு உள்ளிட்ட முக்கிய சிகிச்சை பிரிவுகளில் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.